பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு. தவறான புரிதல். சென்ற வாரம் இயேசு கிறிஸ்துவை மக்கள் கூட்டம் அணுகிச் செல்கின்றது. எதற்காக அணுகிச் சென்றது? அவர்களுக்கு ஏதோ ஒன்று தேவை இருந்தது, ஆகவே அணுகிச் சென்றது. அது தவறான அணுகுமுறை என்பதை பற்றி நாம் தியானித்தோம். அப்படி தவறாக அவர்கள் அணுகிச் சென்றிருந்தாலும் கூட இயேசு அவர்களுக்கு நீண்ட நேரம் மீண்டும் போதிக்க ஆரம்பிக்கின்றார். அப்படி போதித்து கொண்டிருந்த பொழுதுதான் அவரது போதனையில் தவறான புரிதலுக்கு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். 2 கருத்துக்களை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. வாருங்கள், உள்ளே சென்று இயேசு போதித்தவற்றில் எந்த 2 கருத்துக்களை யூதர்கள் தவறான கண்ணோட்டத்தோடு அல்லது தவறாக புரிந்து கொண்டார்கள் என்பதை பற்றி இந்த வாரம் தியானிப்போம். முதலாவது, அவர்கள் தவறாக புரிந்து கொண்டது, நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டார்கள். இரண்டாவதாக, நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவர் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி அந்த கருத்தையும் தவறாக புரிந்து கொண்டார்கள். இந்த 2 தவறான புரிதல்களை பற்றி நன்கு தியானிப்போம். முதலாவதாக நாம் தியானிக்கப் போவது, நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இயேசு சொன்னதாக மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் என்ன தவறாக புரிந்து கொண்டார்கள் இந்த சொற்றொடரில் என்பதை பற்றி நாம் தியானிப்போம். நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். பொதுவாகவே யூதர்களை பொறுத்தவரை யாருமே விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறங்கி வருவது இல்லை. குறிப்பாக மனிதர்கள், அவர்கள் இறந்து போய்விட்டால் மண்ணகத்திலிருந்து விண்ணகத்திற்குத்தான் செல்வார்கள். போனவர்கள் விண்ணகத்திலிருந்து மீண்டும் இறங்கி வந்ததாக சரித்திரமே இல்லை. அவர்கள் அதை அவ்வளவாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஒருவேளை யார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர முடியும்? கடவுளின் தூதர்கள் இறங்கி வர முடியும். அப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் விண்ணகத்திலிருந்து மைக்கேல், கப்ரியேல், ரஃபேல் போன்ற வானதூதர்கள் எல்லாம் கடவுளால் அனுப்பப்பட்டு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தார்கள். அவர்கள் சில பேரை, மக்களையும் கூட வழிநடத்தினார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் விசுவசித்தார்கள். இரண்டாவதாக, யார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர முடியும்? கடவுள் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர முடியும். அப்படித்தான் மக்களின் அழுக்குரலை கேட்டு அவர்கள் பட்ட துன்பங்களை பார்த்து எகிப்தில் கடவுள் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு இறங்கி வந்தார் என்பதை அவர்கள் விசுவசித்தார்கள். ஆக விண்ணகத்திலிருந்து இறங்கி வருபவர் கடவுளது தூதர்களாக இருக்க முடியும் அல்லது கடவுளாக மட்டுமே இருக்க முடியும் என்பதை அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அப்படி இருக்கும் பொழுது கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிவிட்டார்? நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லிவிட்டார். அதுதான் அவர்களுக்கு பிடிக்காமல் போனது, தவறான புரிதலுக்கும் கூட்டிச் சென்றது என்பதை நாம் அறிகின்றோம். அப்படி என்றால் இறைவாக்கினர்கள் எல்லாம் அவர்கள் எப்படித்தான் நினைத்தார்கள்? அவர்கள் இறைவாக்கினர்களை பொறுத்தவரை மக்கள் எப்படி நினைத்தார்கள் என்று கேட்டால், இறைவாக்கினர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் இறங்கி வந்தவர்கள் அல்ல. எலியா இறைவாக்கினரும் கூட கடவுளால் அனுப்பப்பட்டவர், மனிதர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர், வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அல்ல. ஆகவே அவர்கள் இறைவாக்கினர்களை அனுப்பப்பட்டவர்களாகத்தான் நினைத்தார்கள். அவர்களை பொறுத்தவரை வானதூதருக்கும் கடவுளுக்கும் அடுத்து யாரை உறுதியாக மிகப்பெரிய இடத்தில் வைத்திருந்தார்கள் தெரியுமா? மோசேயைத்தான் அவர்கள் மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தார்கள். ஏன் அப்படி அவர்கள் வைத்திருந்தார்கள்? ஏனென்று கேட்டால், மோசே மக்களை பாலை நிலத்தில் வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருந்த பொழுது அடிக்கடி அவர் மலை மீது சென்று கடவுளோடு உரையாடுவார். இறங்கி வரும் பொழுது, அதாவது மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவரது முகத்தில் ஒளி வீசியது. மலையிலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது கடவுளின் வார்த்தைகளை அவர் எடுத்துக்கொண்டு வந்தார். ஆக கடவுள் இருக்கக்கூடிய இடத்தில் மோசே இருந்து கடவுளுக்குரியதை எடுத்துக்கொண்டு இறங்கி வந்தார். யூதர்களை பொறுத்தவரை
மனிதர்கள் என்றால் வானத்திலிருந்து, அதாவது மலையிலிருந்து, கடவுளின் இடத்திலிருந்து இறங்கி வந்த ஒரே ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் மோசே மட்டுமே. வேறு யாருமே மலையிலிருந்தோ விண்ணகத்திலிருந்தோ மேலிருந்தோ இறங்கி வரவில்லை, கடவுளிடமிருந்து இறங்கி வரவில்லை என்பதை தெளிவாக நம்பினார்கள். ஆக யூதர்களுக்கு கடவுள், வானதூதர், மோசே இவர்கள் மட்டுமே உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்ந்த இடத்திற்கு இறங்கி வந்தார்கள் என்பதை தெளிவாக அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் இயேசு சொன்ன நானே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்ற ஒரு கருத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, சரியாக புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, தவறாக புரிந்து கொண்டார்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை எங்கு பார்க்கிறோம் என்று கேட்டால் மத்தேயு எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். இயேசு தன் சீடர்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கின்றார். அப்படி கேட்ட பொழுது பேதுரு அதற்கு பதில் சொல்கிறார். என்ன பதில்? சிலர் உம்மை திருமுழுக்கு யோவான் என நினைக்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அல்ல, மக்களிடையே கடவுளால் அனுப்பப்பட்டார். சிலர் எலியா என்று நினைக்கிறார்கள். எலியா எவ்வளவு பெரிய இறைவாக்கினர், எவ்வளவு புதுமைகளை செய்தவர். அவரை கூட அவர்கள் இறைவாக்கினராக கருதி மக்களிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்றுதான் நினைத்தார்களே ஒழிய வானத்திலிருந்து இறங்கி வந்தவராக நினைக்கவில்லை. சில எரேமியா இறைவாக்கினர் என்று நினைக்கிறார்கள். எரேமியாவும் அனுப்பப்பட்டவர் தான். சில இறைவாக்கினருள் ஒருவர் என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் யார் சொன்னது? மக்கள் சொன்னது என்று பேதுரு சொல்கின்றார். இந்த சொன்னவர் நபர்களை பாருங்கள். யார் யாரெல்லாம் சொன்னார்கள்? திருமுழுக்கு யோவான், எலியா இறைவாக்கினர், எரேமியா இறைவாக்கினர், யாராவது ஒரு இறைவாக்கினர் என்று தான் சொன்னார்களே ஒழிய அதில் மோசே என்று நினைக்கிறார்கள் என்று யாராவது சொல்லியிருக்கிறார்களா? இல்லவே இல்லை. ஏனென்று கேட்டால் மோசே என்பவர் கடவுளிடத்தில் இருக்கிறார், அவர் மேலிருந்து இறங்கி வருபவர் அல்ல. அவர் கடவுள் நிலைக்கு உயர்ந்து விட்டார் என்பதை உறுதியாக நம்பினார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அவ்வாறு தான் நினைத்தார்கள். இயேசு ஒரு இறைவாக்கினர், அவ்வளவுதான். கடவுளால் அனுப்பப்பட்டவர், அவ்வளவுதான். மேலிருந்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர் அல்ல என்பதை அந்த வாக்கியத்தில், அந்த வசனத்தில் தெளிவாக மக்கள் எடுத்துரைத்து விட்டார்கள். இறைவாக்கினருள் ஒருவர் எலியாவாகவும் இருக்கலாம் அல்லது திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம், ஒருபோதும் மோசே அல்ல என்பதை அவர்கள் தெளிவாக்கி விட்டார்கள். எனவேதான் இயேசு சொன்ன இந்த வார்த்தையை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்பது தெளிவு. சரி, ஏன் அவர்கள் மோசே ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்துவை வைக்கவில்லை என்ற கேள்விக்கு ஒரே ஒரு விடைதான் இருக்கிறது. காரணம், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சூசையின் மகனாக மட்டுமே பார்த்தார்கள். இதை இன்றைய நற்செய்தியிலேயே நாம் பார்க்கின்றோம். இவர் சூசையின் யோசேப்பின் மகன் அல்லவா என்ற ஒரே வார்த்தையில் அவர்கள் விட்டு வைத்து விட்டார்கள். ஆகவே இவர் மனித பிறவி மட்டுமே, மண்ணகத்திலிருந்து தான் வந்தவரை ஒழிய விண்ணகத்திலிருந்து வந்தவர் அல்ல என்ற தவறான புரிதலுக்கு அவர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்கள். ஆகவே தான் அந்த வார்த்தைகளை உதிர்த்து விட்டு இதுவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று எப்படி சொல்லலாம் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். சரி, தவறாக புரிந்து கொண்டார்கள். இதை எப்படி சரி செய்வது? பேதுருவின் வார்த்தையிலிருந்து தான் சரி செய்ய முடியும். நீரே இறை மகன், நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று நம்பி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இதற்கு நமக்கு விடை கிடைக்கும். மேலிருந்து அவர் இறங்கி வந்தார் என்பதை நம்மால் நம்ப முடியும். சரி, இரண்டாவது தவறான புரிதலுக்கு போவோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு சொன்ன அந்த கருத்தையும் யூதர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். யூதர்களை பொறுத்தவரை வானகத்திலிருந்து 2 உணவுகள் கிடைத்தன. ஒன்று மன்னா, 2 காடை. இதை தவிர வேறு எந்த உணவும் வானகத்திலிருந்து இறங்கி வந்ததாக அவர்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த 2ஐயும் கொடுத்தது யார்? கடவுள் தான் உங்களுக்கு கொடுத்தார் என்று இயேசு சென்ற வார நற்செய்தியிலேயே சொல்லிவிட்டார். இந்த வாரமும் அந்த கருத்தை ஆழமாக சொல்கிறார். ஆக விண்ணகத்திலிருந்து உணவை கொடுப்பவர் யார்?
கடவுள் மட்டுமே கொடுக்க முடியும் என்பது உறுதி. அப்படி என்றால் இந்த மக்கள் என்ன நினைத்தார்கள்? விண்ணகத்திலிருந்து மோசேதான் எங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தார் என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதனால்தான் இயேசுவும் சொன்னார், விண்ணகத்திலிருந்து உங்களுக்கு உணவு கொடுத்தது மோசே அல்ல, எனது தந்தையே உங்களுக்கு விண்ணகத்திலிருந்து இந்த உணவை கொடுத்தார் என்று சொல்கின்றார். இது சரியான கருத்து தான். இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மோசேயை அவர்கள் எந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார்கள்? கடவுள் ஸ்தானத்தில் வைத்திருந்ததால் மோசேதான் அவர்களுக்கு வாங்கி தந்தார் என்பதை அவர்கள் உறுதியான நம்பினார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நாம் இன்னொரு கருத்திற்கும் செல்லலாம். என்னவென்றால், இயேசுவும் தானே 5000 பேருக்கு உணவளித்தார். அப்படி என்றால் இவரையும் மோசே என்று ஏற்றுக்கொள்ளலாமே. ஏன் மோசே என்று ஏற்றுக்கொள்ளவில்லை? இதில் வேறுபாடு ஒன்று இருக்கின்றது. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு ஒரு வேறுபாடு இருக்கின்றது. மோசேயை பாருங்கள். மோசே விண்ணகத்திலிருந்து மன்னாவை தந்தார் என்று மக்கள் நம்பினார்கள். ஏன் நம்பினார்கள்? அந்த இடத்தில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் திடீரென்று மன்னா காலை நேரத்தில் வந்து சேர்ந்தது. அதை பார்த்த பொழுது மோசேதான் கடவுளுடன் பேசி இதை வாங்கி தந்தார் அல்லது மோசேதான் தந்தார் என்று அவர்கள் நம்பினார்கள். எதுவுமே இல்லை இரவில், ஆனால் காலையில் பார்க்கும் பொழுது உணவு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாலைநிலத்தில் உணவளித்த பொழுது அங்கு என்ன இருந்தது? 5 அப்பங்களும் 2 மீனும் இருந்தன. அந்த 2ஐ வைத்துத்தான் இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உணவளித்தார். 12 கோடைகள் நிறையவும் மீதி எடுத்தார். ஆகவே ஒன்றும் இல்லாமலிருந்து மோசே உணவு மன்னாவை வாங்கி தந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இதை பகிர்ந்தளித்துத்தான், பழுகி பெருகச் செய்துதான் உணவளித்தார் என்று அவர்கள் அந்த வேறுபாட்டை உணர்ந்து கொண்டார்கள். ஆகவேதான் இது மன்னா என்பது கடவுளால் தரப்பட்டது. இந்த 5 அப்பமும் 2 மீனும் பழுகு பெருகச் செய்து இயேசு கிறிஸ்து ஒரு புதுமையை தவிர அது கடவுள் தான் இதை செய்தார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து மோசேயை கடவுளின் ஊழியர் என்றுதான் சொன்னார். உங்களுக்கு உணவளித்தவர் மோசே அல்ல, கடவுள்தான் கொடுத்தார் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. ஏன் என்று கேட்டால், அவர்கள் மோசேயை அந்த அளவிற்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார்கள். ஆகவேதான் வானகத்திலிருந்து நான் இறங்கி வந்த உணவு என்று சொன்ன அந்த கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வானத்திலிருந்து ஒரு உணவு இறங்கி வந்தது என்றால் மோசே கொடுத்த மன்னா உணவு மட்டுமே என்பதை தெளிவாக கொண்டிருந்தார்கள். சரி, ஏன் இவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தவறாக புரிந்து கொண்டார்கள்? மோசேவை அவர்கள் கடவுளின் ஊழியராக பார்க்கவில்லை, கடவுள் ஸ்தானத்தில் வைத்து பார்த்தது தான் இதற்கு காரணம். சரி, இதை எப்படி சரி செய்யலாம்? இறைவாக்கினரை கடவுளின் ஊழியராக மட்டுமே பார்க்க வேண்டும், கடவுளாக பார்க்கக்கூடாது. மாறாக கடவுளை கடவுளாக பார்க்க வேண்டும், ஊழியராக பார்க்கக்கூடாது. இப்படி இந்த சரியான கருத்துக்கு சென்றால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து சொன்ன வானத்திலிருந்து நான் இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 தவறான புரிதல்களையும் நாமும் சரிவர புரிந்து கொண்டு சரியான புரிதலுக்கு செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னார். அது மிகவும் சரியானது. ஏனென்று கேட்டால், கடவுளின் வார்த்தையானவர் பரிசுத்தாவியானவர் வடிவில் உம்மீது மரியா நிழலிடுவார், அப்பொழுது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஆகவே அது கடவுளின் குழந்தை என்று தேவதூதன் சொல்கின்றார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து யார்? வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பது மிக தெளிவாகிவிட்டது. அதே போல 2வது பாருங்கள், இறைவனுக்கும் இறைவனின் ஊழியருக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறே இதுதான். இறைவனின் ஊழியர் ஒரு புதுமையை செய்கிறார் என்று கேட்டால் அது கடவுளது கிருபை, அவரது சொந்த கிருபையால் செய்வது இல்லை. பல நேரங்களில் கடவுளை மறந்துவிட்டு, கடவுள்தான் இதை செய்தார் என்பதை மறந்துவிட்டு இந்த மனிதர் தான் செய்தார் என்று நினைக்கும் பொழுதுதான் தவறான புரிதலுக்கு சென்று விடுகின்றோம். அந்த மக்கள் மோசேயை கடவுளாக்கி பார்த்தது போல. அன்பார்ந்தவர்களே,
இந்த 2 தவறான புரிதல்களை நாம் சரி செய்து கொண்டால் நிச்சயமாக சரியான புரிதலுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் ஏற்படுத்திய நற்கருணையை பற்றியும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். சரியான புரிதல் என்ன என்பதை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியில் இயேசு சொல்கின்றார். காத்திருந்து அதற்கும் செவிமடுப்போம்.